அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழக போக்குவரத்து கழகத்திலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வேகன்சியோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிரைவர் கம் கண்டக்டர். டிரைவர் கம் கண்டக்டர்னால் அவங்க டிரைவிங் ஒர்க்கும் பார்க்குற மாதிரி இருக்கும், கண்டக்டிங் ஒர்க்கும் பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால தான் டிரைவர் கம் கண்டக்டர்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து 8 போக்குவரத்து கழகங்கள் ஜோன்ஸ்லேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க தமிழகத்துலேருந்து. லைக் மதுரை, சேலம், கோவை, கும்பகோணம், விழுப்புரம் இந்த மாதிரி எல்லா ஜோன்லேயுமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. விழுப்புரம் ஜோன்லேருந்து பார்த்திங்கன்னா 322 வேக்கன்சி, கும்பகோணத்துலேருந்து 756 வேக்கன்சி, சேலம்லேருந்து 486 வேக்கன்சி, இந்த மாதிரி 8 கழகத்துலேயும் ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதனோட ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 24 கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். 24 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகியிருந்தால் மட்டும்தான் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும். அதிகபட்ச ஏஜ் பார்த்திங்கன்னா ஓசி கேட்டகரியில் இருக்கிறவங்க 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி வந்து பார்த்திங்கன்னா 45 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எக்ஸ் சர்வீஸ் மேனில் 55 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதனோட குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அப்படி 10th ஈக்குவலான்ட்டு இருக்கிற எதனா ஒரு குவாலிஃபிகேஷன் அவங்கக்கிட்ட இருக்கணும் கம்பல்சரி. அப்படி இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். மினிமம் 18 மாதங்கள் ஹெவியில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கணும். எங்கேயாச்சும் நீங்கள் டிரைவிங் பண்ண ஹெவி வச்சு டிரைவிங் பண்ண, கனரக வாகனங்களில் டிரைவிங் பண்ண 18 மாதங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் பண்ண முடியும். கண்டக்டர் லைசன்ஸ் கம்பல்சரி இருக்கணும். கண்டக்டர் லைசன்ஸ் பார்த்திங்கன்னா 1/1/2025க்கு முன்னாடி வாங்கின கண்டக்டர் லைசன்ஸாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது எலிஜிபிள். ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 160 சென்டிமீட்டராக இருக்கணும். வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 50 கிலோகிராமில் இருக்கணும். இதுதான் நம்மளோட ஃபிட்னஸோட இதுவு. அது மட்டும் இல்லாமல் கிளியர் ஹை சைட் இருக்கணும். உடல் குறைபாடுகள் அல்லாதவராக இருக்க வேண்டும். இது இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு எலிஜிபிளாக இருப்போம். இதனோட ஃபீஸ் பேமெண்ட் பார்த்திங்கன்னா எஸ்சி, எஸ்டிக்கு வந்து 590 ரூபா கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி சொல்லியிருக்காங்க. அதர் கேட்டகரி பிசி, எம்பிசி, ஓசி இவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா 1180 ரூபா ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுன்ற ஸ்டெப் பை ஸ்டெப் டீட்டெயில்ஸ் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க.